நீங்க பாரதி ராஜா பையன் இருக்காரு சார், மனோஜ் இருக்காருல்ல, அவர் பேசும் உங்க பேசும் ஒரே மாதிரியா இருக்கும் சார். இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நான் ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வருவேன் இந்தியாவுக்கு, ஒரு வாரம் 2 வாரம். அப்போது வர்றப்போ நான் சைனா போயிட்டு திடீர்னு இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. அப்போ பெருசாக துணியெலாம் எடுத்துகிட்டு வரல. எனக்கு இந்தியா வந்தேன்னா வேட்டி தவிர வேறு கட்ட பிடிக்காது, ஷார்ட்ஸு. ராமராஜன் புதுசாக வேட்டி கடையெல்லாம் இருக்குதுன்னாங்க. அப்போ என்னை யாருக்கும் தெரியாது. நான் இப்படி இருந்தேன் சார், சுருள முடியோட. அதுவும் போய் இப்படி உப்பிட்டேன் உருளைக்கிழங்கு மாதிரி. ஸோ நான் வந்தேன், யாருக்கும் தெரியாது. 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ராமராஜன் கடைக்குள்ளே போன உடனே ஒரு ஆள் வந்து, சார் வாங்க சார் அப்படின்னா. பரவாயில்லையே, நல்ல கவனிப்பாக இருக்குதுன்னு. அப்புறம் உள்ளெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. சாருக்கு எடுத்து போட்டு, அதை எடுத்து போட்டு, இது எடுத்து போட்டுன்னு ஃபுல்லாக கவனிச்சாங்க. கவனிச்சிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரும்போது, சார் அப்பா எப்படி இருக்காருன்னு. அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னது எப்போ சார் அப்படின்னாரு. நானே பார்த்ததில்ல எங்கள் அப்பாவை, அவரே இருந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு. சார் நீங்கள் பாரதி ராஜா பையன் இல்லையா? ஐயோ அந்த நல்லா இருக்கட்டும் அந்த டைரக்டர் 100 வருஷம். அவர் இல்லைன்ட்டு பின்னாடி ஏதோ ஒரு இந்த யூடியூப் சேனல் அவார்டு கொடுத்தாங்க. அப்போது எல்லாரையும் முன்கூட்டியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அடுத்த 5வது அவார்டு நீங்கள் தான் தரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு சமோசா பஃப் இதெல்லாம் கொடுத்து, பாவம் பாரதிராஜா சார் 5 மணிலேருந்து உட்காந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. மனோஜ் இருந்தான். நான் வந்து அதை ஒரு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக எடுக்கிறேன் சார். ஏன்னா எப்படி பாலச்சந்தர் பாலமேந்திரா மாதிரி பாரதி ராஜா அதோ அந்த வம்சா வழியினர் ஒரு பெரிய பெரிய அச்சீவர். ஸோ ஐ எம் பிளெஸ்ட், ஐ வுட் சே.